வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் தலையடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் பிரதேச இளைஞர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த ரோட்டை கிண்டேகளே அத்தான் போய் கேட்டது போட்டு தரேன்னு சொன்னாரு. 9 மாதம் இருக்கு. உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்? வேலை செஞ்சாக்கிட்ட நான் கேட்கிறது. நாங்கள் வந்து இல்லையாக்கா நீங்கள் கிடந்த பார்த்திருப்பீர்கள். பார்த்தா என்ன செய்யணும்? இப்படி கிடந்த ரோட்டை நீங்கள் போட்டு தரணும். ஏன் நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கிடந்ததை அதே மாதிரி தந்துட்டு போக முடியாது. நாங்கள் கம்ப்ளைண்ட் தரணும். அப்படி கம்ப்ளைண்ட் தரணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் வேலை செய்ய போறீங்களா? ரோட்டை போட்டு வேலை செய்யலாம். இதான் முடிவு. இதான் முடிவு. 9 மாதம் ஆச்சு. என்ன நாங்களே மற்ற ரோட்டெல்லாம் உடனே போட்டு கொடுக்குறீங்க தானே? அதுக்கே 4-5 குடும்பம் இருக்கு. நாங்க கேட்கல தானே. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தலையடி பகுதியில் தலையடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படும் வீதிகளுக்கு அருகில் வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர். குழாய்களை அமைத்த பின் குறித்த வீதிகளை புனர் நிர்மாணம் செய்யாமல் அலட்சியமாக விட்டு சென்றனர். இதனால் மருதங்கணி உள்ளக வீதிகள் பெரும் சேதத்துக்குள்ளாகி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. கனரக வாகனங்கள் உள்வீதியால் பயணிக்க தடை காணப்படுகின்ற வேளையிலும் கனரக வாகனங்களை உள்வீதியூடாக கொண்டு வந்து வீதிகளை சேதப்படுத்தியுள்ளனர். உரிய முறையில் மருதங்கேணி பிரதேச மக்களால் நன்னீர் திட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி கடந்த 6 மாதங்களாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இளைஞர்கள் குறித்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக வேலையை நிறுத்துமாறு பணித்ததுடன் நீங்கள் சேதப்படுத்திய வீதியை புனர் நிர்மாணம் செய்து தந்த பிறகு ஏனைய வேலைகளை தொடருமாறு தெரிவித்தனர். குறித்த இடத்திற்கு சென்றிருந்த பருத்தித்துறை பிரதேச சபையின் தமிழரசு கட்சி உறுப்பினர் வேலாயுதம் சசிகாந்த் குறித்த வீதியை பார்வையிட்டதுடன் குறித்த வீதி மிக படுமோசமான முறையில் காணப்படுவதாக தெரிவித்தார். பயணம் செய்ய முடியாத அளவு அந்த வீதியை கிண்டி சேதப்படுத்திவிட்டு அலட்சிய போக்குடன் அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும் கண்டித்துள்ளார். இந்த ரோட்டை வந்து வெட்டி எடுத்துட்டு திருப்பி இதை வந்து சொன்னா சும்மா தாங்கள் ரோட் போட்டுறதுக்காகவும் இல்லை சும்மா ஒரு தாங்கள் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சாதாரணமாக சும்மா ஒரு கல்லை கொட்டி போட்டு மேலால் தாரம் சும்மா ஊற்றி இருக்கணும். அது ஃபுல்லாக காலால் தட்டுப்பட்டு கொண்டு போயிடும். அப்படியான வீதியை தான் இது வந்து 7 மாதமாக இருக்குது. இந்த இதே மாதிரி தான் 7 மாதமாக இருக்குது. மக்களும் இதே பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கணும். இதுக்குரிய அதிகாரிகள் இதுவரைக்கும் கவனம் செலுத்த இல்லை. இன்றைக்கு வந்து மக்கள் போய் நேரடியாக நிப்பாட்டினதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை இது பார்க்குறது இது வந்து ஃபுல்லாகவே வெறும் கிரவல் கல்லை கொட்டிக்கிட்டு மேலால் தார் ஊற்றி இருக்குது. ஆனால் இப்போ தாரை இல்லை, வெறும் கல் மட்டும் இருக்குது இந்த ரோட்டு.